மகாநதி சீரியல்ல விஜய் நம்ம காவேரிய தனியா மீட் பண்றாங்க வெளியில. அப்ப காவேரி பாத்தீங்கன்னா தனக்கு பிடிக்காத மாதிரி பேசுறாங்க. ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம், விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் காவேரி என்ன வாங்கிக்கிட்டு வர, மாமாவுக்கு பிடிச்ச ஐட்டமா வாங்கிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பையுக்குள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு என்னது என்னை பிரிஞ்சு நீ சோகமா இருப்பேன்னு பார்த்தா இப்படி ஸ்நாக்ஸா வாங்கி தின்னுகிட்டு இருக்கியா வீட்டுல உட்காந்து அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் எனக்கு இல்ல என் தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீனும் என்னைய மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு காவேரி கிட்ட பேச, இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத எங்க அம்மா பார்த்தா மறுபடியும் பிரச்சனை தான் வரும், அதனால நீங்க முதல்ல கிளம்புங்க, வேணா ரூமையும் இங்க வீட்டையும் காலி பண்ணிட்டு நீங்க உங்க தாத்தா பாட்டி கூடயே போய் இருங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அது எப்படி போக முடியும், நீ இல்லாம நான் போக முடியாது, நான் உன் மூஞ்சில முகத்துல முழிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம விஜய் சொல்ல சொல்ல நம்ம காவேரிக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. இப்படியே ரொம்பவுமே ஃபன்னா தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி நம்ம விஜய் கிட்ட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இருந்தாலும் திரும்பி திரும்பி பார்த்து ரசிச்சுக்கிட்டே போறாங்க. இந்த பக்கம் சாரதாவும் குமரனும் ஹவுஸ் ஓனரை பாக்குறதுக்காக வராங்க. ஹவுஸ் ஓனரை பாக்குறதுக்கு எதுக்கு வராங்க, விஜய வீட்டை காலி பண்ண வைங்க அப்படிங்கிற மாதிரி தான். அவரு இருக்கிறது எங்களுக்கு ரொம்பவுமே டிஸ்டர்பன்ஸா இருக்கு, வெளியிலேயே நின்னுகிட்டு இருக்கிறாரு, எங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றாங்க. ஏமா இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா, வேணும்னா நீங்க காலி பண்ணிட்டு போங்க, இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா சொன்னீங்க அப்படின்னா இந்த வீட்ல நாங்க வேற யாரையுமே குடி வைக்க முடியாது, எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க, நீங்க வேணா காலி பண்ணிட்டு போங்க, அந்த பையனெல்லாம் காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் கொஞ்ச நேரத்துல நம்ம விஜயும் ஹவுஸ் ஓனரை பாக்குறதுக்காக வராரு. அப்ப ஹவுஸ் ஓனர் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாப்ல. வேணும்னா இன்னும் 5,000 சேர்த்து வேணும்னாலும் தரேன், என்னை மட்டும் காலி பண்ணி சொல்லிடாதீங்க அப்படின்னு நம்ம விஜய் சொல்ல, அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. உன்னையெல்லாம் நான் காலி பண்ண சொல்லவே மாட்டேன்பா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம குமரன் பாத்தீங்கன்னா கிடைச்ச காசை சும்மா வச்சிருக்காம எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா பாத்தீங்கன்னா ஒரு டிசைனிங் ஸ்டுடியோ விலைக்கு வந்திருக்கு, அதை வாங்கலாம் இருக்கேன், அதுல வாங்கி பாத்தீங்கன்னா டிசைனிங் எல்லாம் பண்ணலாம் இருக்கோம், அது மட்டும் இல்ல அங்கேயே ஒரு பொட்டேக்கும் வைக்கலாம் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, விலைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இத நினைச்சு எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்ம குமரன் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பிளான் எல்லாம் சொல்றாங்க. அதுக்காக ஒரு மாடலை வச்சு விளம்பரப்படுத்தலாம்னு இருக்கேன், அதுக்கு மட்டும் 50,000 ரூபாய் செலவு பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா இங்க எல்லாருமே சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம விஜயும் இங்க பாத்தீங்கன்னா வெண்டைக்காயை நறுக்கிக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்ப விஜயோட கையில கத்தி பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு சந்தர்ப்பமா யூஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. இந்த பக்கம் வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே கேக்குது. சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.